6 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை தைரியம் இருந்தால் இந்த அரசு வைக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்திலாவது வெற்றி பெறுகிறதா என்பதை பார்ப்போம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சவால். இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது. பாஜகவோடும் எந்த காலத்திலும் திமுக கூட்டணி சேராது. லாட்டரியில் ஜாக்பாட் அடித்தது போன்று இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜாக்பாட் அடித்துள்ளது. இந்த ஆட்சி எத்தனை மாத காலம் நீடிக்குமோ என்பது சந்தேகம்தான். அண்ணாமலை கட்சி தொடங்கியுள்ளார். அவர் யாருக்கு பி டீமாக இருக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பல்வேறு கட்சிகளுக்கு போய் சென்ற ஆதவ் அர்ஜுனா திமுக குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. காங்கிரஸை கழற்றிவிட்டு புதிய இந்தியா கூட்டணி உருவாகுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த RS பாரதி, இன்னும் காலம் இருக்கிறது. புதுக்கோட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. புதுக்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அந்த காலத்தில் பல பேர் சொல்லுவாங்க, HB எல்லாம் சொல்லும்போது பல கட்சிக்கு போயிட்டு போகாத ஒரே கட்சி முஸ்லீம் லீக் தான் அந்த காலத்தில் இந்த கட்சியில் வெற்றி கொண்டாட போன்ற பேச்சாளர்கள் பேசுவாங்க. அதுபோல் இன்னைக்கு இருக்கிற இந்த ஆதவர்னா இந்த அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராஷ்டிரிகளை கொடை பிடிக்கிறாங்க. நாட்டு சீட்டில் அரசியலில் பணம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த பணத்தை எப்படி செலவு செய்கிறதுன்றதுக்கு எல்லாம் மீறி தூங்கிக்கிற காரணத்தினால கண்ணு முன்னு தெரியாம வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள். ஆனா அவருக்கு தெரியாது திமுகவுடைய வரலாறு. 76 ஆண்டு காலத்துல இவரை போல பல பேரை நாங்க பார்த்துருக்கோம். அந்த காலத்துல அணுகுண்ட ஐயா இந்த ஆளுக்கு ஆதவருக்கு நான் தெரியுமா? அவர் அண்ணாவை பற்றி பேசுன மாதிரி யாருமே பேச முடியாது. அவர் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? இதோ போல பல பேர் இருந்தாங்க. திருப்பூர் வின்சென்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவ்வளோ கீழ்த்தரமா அண்ணாவையும் கலைஞரையும் பேசுவார். அவெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களா? அது மாதிரி சில பேர் வழிகள் இப்போ புதுசா நுழைக்கிறாங்க. புது தொடக்கம் கொஞ்சம் வேகமாக தான் பெருக்கும்னு சொல்லுவாங்க. இது பொது தொடக்கம். ரொம்ப ஓவரா பேசினா அதே தெரிவிக்கும் மக்கள் இருப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய சைக்காலஜி. புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பற்றி யார் பேசுவது? திமுக வரலாறு தெரியுமா? நேற்றுக்கு சவால் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சீட்டு அடிமலைன்னு கூட தெரியும். 84 தேர்தலில் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். திமுக தோன்றிய நாள்லேருந்து பல தோல்விகளையும் பார்த்துருக்கோம். எங்களை போல வெற்றி பெற்றவங்களும் கிடையாது, எங்களை மாதிரி தோற்றவங்க கிடையாது. அதாவது 71ல் 184 தொகுதி திமுக மட்டும் வெற்றி பெற்றது. கூட்டணியோடு சேர்த்து ஏறத்தாழ 220 தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த ரெக்கார்டை இன்னி வரல யாரும் உடைக்கல. அதற்கடுத்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைமை வந்தது. அதனால திமுக தோற்று 1957 கட்சி முதல்ல தேர்தலில் ஈடுபட்ட நாள்ல இருந்து இன்னி வரலாம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்டான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த காலத்திலும் குறைந்தது கிடையாது. இவ்வளவு பேர் கட்சி மாறுறாங்களே, திமுகவில் இருந்து யாராவது அடிப்படை கொண்டனோ அல்லது யாராவது மாறி இருக்காங்களா? டெய்லி நீங்க பாக்குறீங்க. இந்த கட்சியில் இருக்கிற தொண்டன் போக மாட்டான். இன்னைக்குதான் 6 எழுந்திருக்கிறாங்க. ஆட்சின்னு 5 வருஷம் பல முறை ஆட்சியை பார்த்துருக்கோம். திரும்ப தேர்தல் இந்த தேர்தலில் இவங்க கட்சி கொள்கையை சொல்லி ஓட்டுவாங்க, லட்சியத்தை சொல்லி ஓட்டுவாங்க. எவன் எம்எல்ஏ யார் எம்எல்ஏனே தெரியல, யார் மந்திரின்னு தெரியல. மக்கள் ஓட்டு போட்டாங்க விஜய்ன்ற ஒரு ஆளுக்காக, ஒரு முகத்தை பார்த்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிரச்சாரத்தினால அவருக்கு போட்ட ஓட்டால நினைச்சு போட்டாங்க. யாராவது நீங்க போய் தொகுதியில் இதெல்லாம் ஊடகத்தில் தயவு செய்து ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட், ஒவ்வொரு ஊரா போய் உங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேளுங்க. 10 பேரா சொல்றாங்களா கேள்வி, மந்திரி பேரை சொல்லுங்க, யாருக்குன்னு தெரியாது. அது மாதிரி இந்த தேர்தலில் ஒரு ஜாக்பாட் பேட்டரி சீட் அடிச்ச மாதிரி ஒரு அது கூட ஒரு மெஜாரிட்டி இல்லை, 35% ஓட்டு தான் வாங்கிட்டாங்க. 65% எதிர்த்தாங்க. இந்த 35% ஓட்டை உங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வெங்காயம் டெல்லியில பிஜேபி ஆட்சி மாற்றி. அதேபோல் இந்த தேர்தலில் ஒரு விபத்து. இந்த தேர்தலே பாண்டிச்சேரியோட மற்றும் நிச்சயமா இந்த குடி வந்திருக்கு. 2-3 நாள்ல நடந்தது. அதை பற்றி
நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் சொல்றார் திமுக அடுத்த உள்ளாட்சி தேர்தல், அவருக்கு தெரியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ளூர்கார யார் தகுதியானவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க. இப்ப போட்ட ஓட்டு பூரா விஜய்க்கு தான். எந்த வேட்பாளர்களும் கிடையாது, ஆதவர்ஜினாக்கும் கிடையாது, இருக்கிற மந்திரிமார்கள் எவனுக்கும் தெரியாது. இந்த மந்திரிகள் எல்லாம் வந்திருக்காங்க, யோகியர்களா? ஒரு மந்திரி இன்னைக்கு இருக்கிறாரு, அவர் போய் ஒரு ரைடு போடுற போறாரு விஜய் வீட்டில். அந்த வீட்டில் அவர் ரைடு பண்ணிட்டு வந்தோடனே அவர் மந்திரி ஆகிறாருன்னா சாதாரண எளிய மக்களுக்கு கூட தெரியும். இப்போ அவர் என்ன, இதுதான் லஞ்சம், இது மிகப்பெரிய லஞ்சம். அன்னைக்கு அவரை காப்பாற்றி விட்டுருக்காங்க, அதற்கு கைமாறா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்பட்ட யோகியர்களை பக்கத்தில் வச்சுட்டு ஆதவர்ஜினா போன்றவங்களாம் பேசினான்னு வச்சுருக்காங்க. திமுக காரன் பேச ஆரம்பித்த தாங்க முடியாது. திமுக வந்து தோல்வியை வந்து மறுப்பு பரிசீலனை செய்யாம அடுத்தால குற்றச்சாட்டு இன்னும் திமுக வந்து வெற்றி அடையில மாணிக் தாகூர் மறுப்பு இருக்காரு. மாணிக் தாகூர் முதல்ல அவர் வெற்றியை அவர் வெற்றி பெற்றார், எப்படி வெற்றி பெற்றார் என்பதை அவர் மனசாட்சியும் அவருக்குன்னு ஒன்று இருந்தோம்னா அவர் வெளிப்படையா சொல்லட்டும். முதல்ல அவர் வெற்றியை அவர் ஆய்வு செய்தார், அதற்கு திமுக பற்றி சொல்லட்டும். தாவேக்கா வந்து அதிமுக தாய் கட்சியா, தாவேக்கா வந்து அதிமுக தாய் கட்சி, அதனால வந்து வந்துட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு அதிமுகவோட 90% பேர் வந்து தாவேக்காவுக்கு வந்துருவாங்கன்றாங்க. நீங்க அவங்களதான் கேட்கறது. ஆளுங்கட்சிக்கு வந்து பல பேர் பல கட்சியிலேருந்து போவாங்க. ஆனா குறிப்பிட்ட அதிமுகவில் இருந்து இளைஞனும் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் போறதை எதை காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி போறவங்க ரொம்ப நாள் எப்போ ஒரு கட்சியிலிருந்து உங்க கட்சி வந்து பதவிக்காக போறாங்கன்னா அது காலி ஆயிடுச்சு. இது எப்போ திடீர்னு ஒரு 6 மாசத்துல கவுண்ட் பேக் டு தி பெவிலியன் எல்லாம் வந்து நம்ம பார்க்கிறேன். காயாராம் தமிழ்நாட்டில் இல்லாம இருந்தது, வடநாட்டில் தான் இருந்தது. ஒரே நாளில் 15 முறை ஒருத்தர் கட்சி மாறிட்டார் ஹரியானாவில். உங்களுக்கெல்லாம் தெரியும் காயாராம் எப்படி வந்து ஆயாராம்னா காலையில் சட்டசபைக்குள்ள நுழையும் போது அவர் வந்து ஆயாராம் ஒரு கட்சி சார்பாக, வெளியில ஒரு கட்சியில சேர்றாரு, காங்கிரஸ் கட்சி சேர்ற வெளியில போறாரு தயாராம் இன்னொரு கட்சிக்கு சேர்றாரு. சட்டசபை நடக்கும் போதே 3 மணி நேரத்துல 5 முறை கட்சி மாறினோம். அதனாலதான் இந்த வார்த்தையுமே காயாராம். அது போல இப்ப காயாராம்னா தமிழ்நாட்டுக்கு தெரியல. அதான் இப்ப வந்து இன்னைக்கு போரிட்டவங்களாம் காட்டுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுறதோ இதை யாதவர்ஜினர் கொஞ்சம் கூட கிடையாது. சொல்றாரு ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது, வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆருக்கு தேர்தலுக்கே வராம அமெரிக்காவிலிருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி கூட்டணி நான் உள்ளிட்ட ஜெயிச்சோம். தமிழ்நாடு கூட உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட் அந்த தேர்தல் வச்சாங்க. நான் வந்து கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் ஜனவரியில் வை, ஒரு மேயராக நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு சவாலை ஏற்க தயாரா? காரணம் தமிழ்நாட்டு மக்கள் நேற்று ஒரு மாசமா ஓட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்றாங்க, எனக்கு தெரியாம எல்லாம்னா போட்டு போறாங்க, நம்ம போடுவோம். எங்க பேச்சு சொல்லுது, பேரன் சொல்றான், காலை பூச்சி நழுவுது, தற்கொலை பிடிப்பேன்னு சொல்லுது, இதுக்காக போட்டேன். எப்படி இதுன்னா எல்லாரும் ஆளை ஊற்ற போறாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைச்சுன்னு பார்த்தா எல்லாமே தண்ணி ஊற்றுறாங்க. அதுல 107 பேர் தண்ணி ஊற்றி பேசுறாங்க. அப்படி இருக்குதான் விஜயோட ஒரு கொள்கையை சொல்லி லட்சியத்தை நீங்கள்லாம் ஊடகத்தில் இருக்கீங்க, எவ்வளோ அரசியல் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இதுவரை நடந்ததில்லை. நீங்கள் ரொம்ப நாள் இருக்காது, எவ்வளோ சீக்கிரம் வந்ததோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் போல எவ்வளோ வேகமாக மேலே பந்து போதோ அதே வேகத்தோடு தான் கீழே வரும். அதே போல் எவ்வளோ வேகமாக அவர் போனாரோ மிக எதிர்பாராத விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது ஆதவர்ஜினாவை தான்
வரும் என்பதை நான் பதில். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் இன்னும் ஆரம்பிச்சிருக்காரு. இயக்கம் ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் நேற்றிலிருந்து அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், யாரை எதிர்த்து போறார், அவர் யாருக்கு டி பார்ட்டியா இருக்க போறாரு, யாருக்கு என்ன டீமா இருக்க போறாரு பார்த்துதான் சொல்லணும். பாசிதம்பரம் என்ற செய்தியாளர் சொல்லியிருக்கிறாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடங்குகிறது முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமா போட்டிருக்காரு. அது நாங்கள் ஒரு டைவர்ஸ் பண்றோம். அதாவது டைவர்ஸ் 2 வகையான டைவர்ஸ் வக்கீல்களா இருக்காங்க. சரி, ஒரு மனைவி வந்து லிவிங் இன் அடல்ட்ரி இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருந்தா அதுக்கு ஒரு வகையான டைவர்ஸ். இன்னொரு வகையான டைவர்ஸ் 2 பேருக்குள்ள மனம் ஒத்து டைவர்ஸ் பை கன்சென்ட், 2 பேரும் ஒத்து டைவர்ஸ் பண்றது. இப்போ சில கட்சியில் எங்க விட்டு போயிருக்கவங்க கன்சென்ட்டோட போயிருக்காங்க, நாங்களா பார்த்து விவாகரத்து, அது 2 பேரும் ஒத்துன்னு விவாகரத்தாங்க. இது இன்னொருத்தனோட கள்ளக்காதல் இருக்கிறதுனால இட் இஸ் அடல்ட்ரி. அந்த டைவர்ஸ் அந்த குற்றச்சாட்டு அவங்களும் வைக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாம அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. உலகத்துக்கே தெரியும். நாங்க எங்க வச்சிருந்தோம், நாங்க கல்லறை காய்வதற்குள் கள்ளக்காதல் சொல்லுவாங்க. நாங்க எலெக்ட் ஆகி எங்களுக்கு சிக்பல்ல ஜெயிச்ச ராஜ்யசபாக்கு போன பார்லிமெண்ட்ல போய் ஜூலைல தான் நடக்கும் போது முதல் சபையிலே கலந்துக்கல, அதுக்குள்ள கட்சி இதுதான் காங்கிரஸ். ஆகவே எங்க தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் எந்த காலத்திலும் எங்களை உதவிலே குற்றி ஓடியவற்றை சேர்க்கப் போவதில்லை. ஒட்டோ உறவோ கிடையாது. எவ்வளவு வெற்றி வந்தாலும் இனிமேல் கட்சி தொண்டை ஏற்றுக்க மாட்டோம். தலைமையே சொன்னாலும் தொண்டர்கள் இந்த மீண்டும் காங்கிரஸ்கார் வந்தா கூட எந்த தொண்டனை ஏற்றுக்க மாட்டோம். தலைவர்கள் அந்த கூட்டணி நிலை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் காங்கிரஸ் எங்க இருந்தோ அதோட அந்த அடல்ட்ரின்னு சொன்னல ஓடி போன பொண்டாட்டியோடு யாரும் இந்த மற்ற கட்சியோட நம்ம இந்தியா கூட்டணி சேர்ந்து வாய்ப்பு இன்னும் காலப்போக்கு 1 வருஷம் பாருங்க. எதிர்காலத்துல பிஜேபியோட கூட்டணி கூட சத்தியமா திமுக சின்னத்துல போட்டு மாத்தி பேசுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் பேசு திமுக தான் நீடிக்கிறது. வருத்தப்படுமா இருக்கு. யார் போனாலும் நாங்க கவலைப்படுறோம். இருக்கிற ஒண்ணு மட்டும் சொல்றேன், திமுக வந்து ஒரே ஒரு இடத்துல கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாரு. 91 கட்சி அழிஞ்சிருச்சா? அதுக்கு பிறகு 96 தேர்தலில் நாங்க பெற்ற வெற்றி போல யாரும் ஜெயலலிதாவே தோற்று. அதனால ஒரு தோல்வி என்பது திமுகவுக்கு எந்த ஆபத்து ஏற்படுவது கட்டமைப்பான ஒரு இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, திஸ் இஸ் த மூவ்மெண்ட். ஒரு லட்சியத்துக்காக ஒரு கொள்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்ஸை வந்து அழிக்க முடியாது. இதோட பல்வேறு துறைகள் உள்ள ஆர்டிஸ்ட்ல வந்து ஒரு 16க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட்ல கைப்பற்றிருக்காங்க. இதுல வந்து திமுக டைரக்டா அட்டாக் பண்ணாரு, செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணாரு. அவர் தான் சொல்லியிருக்காரு. நிர்மல்குமார் யாரு? ஆமா, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே செய்தி அவர் என்ன கட்சியில் இருக்கிறார் என்று கொஞ்ச நாள் பார்த்து பர்மனண்டா இருக்கிறாரு. காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, எக்ஸ்பிரஸ் பஸ்ல ஒண்ணு ஏறிட்டு அப்புறம் பிரேக் டவுன் ஒண்ணு காலையில் ஏறி போறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவர் வந்து இப்போ வந்து அந்த கூட்டணிக்கு வந்து கூட்டணி கட்சிகளை கேட்காமலே கம்யூனிஸ்ட் கேட்காமலே ஒரு புதிய பேர் அறிவிச்சது வந்து சர்ச்சையா இருக்கு. அது எப்படி நாங்க நிக்கல, நாங்க அதை பத்தி கமெண்ட் கொடுக்கல. யார் யார் பேர் அவர் யூஸ் பண்ணாரோ அது பாதிக்கப்பட்டவங்க யார் சொல்லுவோம். இல்ல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கையில நாங்க இல்ல சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இல்லை, அதை தெளிவுபடுத்திட்டார். ஓகே.